எதிர்வரும் செப்டம்பர் 24ஆம் தேதி ஐநா பொதுச்சபையில் ஜனாதிபதி விசேட உரை, ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் என்பது இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய தலைப்பாக இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையில் அமெரிக்கா செல்கிறார் ஜனாதிபதி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையிடம் எடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தில் 2 வெளிநாட்டு உத்தியோகபூர்வ பயணங்களை மேற்கொள்ளவிருப்பதாக தெரிவிக்கப்படும். தொடர்பாக வெளிநாட்டு அமைச்சர் விஜய் தேரர் தெரிவிக்கையில், நியூயார்க்கில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் ஜனாதிபதி அமர்வுகளில் கலந்து கொள்ளும் ஜனாதிபதி அதனைத் தொடர்ந்து ஜப்பானுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றையும் மேற்கொள்ளவுள்ளார். எனவே அதன்படி செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதியன்று அமெரிக்காவுக்கு செல்ல உள்ள ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க 24ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு விசேட உரை ஒன்று நிகழ்த்தவிருக்கின்றார். இதன்போது ஜனாதிபதி பல உலக தலைவர்களையும் சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார். இதனையடுத்து நியூயார்க்கில் செப்டம்பர் 27ஆம் தேதியன்று ஜப்பானின் ஒசாகாவுக்கு செல்ல உள்ள ஜனாதிபதி அங்கு எக்ஸ்போ 2025இல் கலந்து கொள்ளவிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து ஜப்பான் பிரதமர் சிகேரு இசிபாபாவின் அழைப்பை ஏற்று செப்டம்பர் 28ஆம் தேதி ஜப்பானுக்கு விஜயம் செய்ய உள்ள ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க செப்டம்பர் 29ஆம் தேதி ஜப்பானிய பிரதமரோடு பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கின்றார். டோக்கியோவில் நடைபெறும் கலந்துரையாடல்கள் ஜப்பானில் இலங்கையர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துவதோடு மேலும் பல விடயங்கள் தொடர்பாக சந்திப்பில் கவனம் செலுத்தப்படவிருக்கிறது. இதேவேளை இலங்கையில் வாகன பொருத்துதல் தொழிற்சாலையை உருவாக்குவதற்கு இலங்கை அரசாங்கம் ஜப்பானுக்கு முன்மொழிவு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்ற தகவலும் பிரதானமாக இருப்பதை காலம். எனவே ஜனாதிபதி அவர்கள் அடுத்த மாதம் அமெரிக்காவுக்கும் அதே போல ஜப்பானுக்கு விஜயம் மேற்கொள்ளப் போகிறார். எனவே அமெரிக்கா விஜயத்தின் போது ஐநா பொதுச்சபையில் ஜனாதிபதி வரும் 24ஆம் தேதி செப்டம்பர் 24ஆம் தேதி விசேட உரை நிகழ்த்தப் போவதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.